ஈஸ்வர பற்று கொடுக்கக்கூடிய இந்த உபதேசத்திலே நம்முடைய ஆன்மாவை பற்றி சில பேருண்மைகளை இதில் உணர்த்துகின்றார்கள். ஆக தாயினுடைய கருவிலே ஆன்மா சிக்கப்பட்டு குழந்தையாக உருப்பெறக்கூடிய காலங்களில் அதனுடைய செயலாக்கங்கள் எப்படியெல்லாம் இருக்கின்றது. ஒரு பெண் கருவுற்றாலும் அது தாய்மை பேரை அடைவதற்கு முன் அதனுடைய மனநிலையும், குழந்தை கருவுற்ற பின் அதனுடைய மனநிலையும், தாயாக அது முழுமை பெற்ற பின் பெண்ணினுடைய மனநிலையும் மாறுபடுகின்றது. அதே போன்று பெண்ணினுடைய பிறவியிலே, அதாவது அந்த கற்பம் வரக்கூடிய அந்த பெண் என்று சொல்லுகின்றன, அது பிறவிக்கு வரும்பொழுது இருக்கக்கூடிய எண்ண அலைகளும், தாய்மை பேர் அடையும் பொழுது அடையக்கூடிய எண்ண அலைகளும், தாயான பிற்பாடு வரக்கூடிய எண்ண அலைகளும் மாறுபடுகின்றது. ஏனென்றால் கருவுற்ற அந்த சிசு அந்த பெண்ணினுடைய உடலிலே இணைந்து குழந்தையாக, அதாவது இன்னொரு ஆன்மா என்று சொல்லலாம், இன்னொரு உயிரான்மா உள்ளே புகுந்து அதுதான் குழந்தையாக வருகின்றது. இங்கே பொது சொல்லாக நமது உயிரும் இந்த உடலும் எப்படி ஒரு உறவு முறை, உயிரால் உருவாக்கப்பட்ட பிள்ளை என்று இந்த உடலை சுட்டி காட்டுகின்றமோ, இதை போன்று ஒரு உயிரான்மா ஒரு பெண்ணினுடைய கருவறைக்குள்ளே குழந்தையாக உருவாக்கப்படும் பொழுது இந்த உறவு முறைக்கும் அந்த உறவு முறைக்கும் ஒன்று போல் உள்ளதப்பா. அதனால்தான் தாய்க்கும் பிள்ளைக்கும் உண்டான, அதாவது ஒரு பற்று என்று நாம் சொல்லுகின்றமே, தாயினிடமே குழந்தை ஒட்டி கொள்கின்றது அல்லது குழந்தையின்பாலே தாய் ஒன்றி இருக்கிறது என்று சொல்லுகிறோம் என்றால் அதனுடைய காரணங்கள் என்ன? ஏனென்றால் அந்த உயிரான்மா உள்ளே புகுந்த பின் தாயினுடைய சுவாசத்திலே சில உந்துதல்கள் ஏற்பட்டு அதனால் தாயினுடைய சிந்தனைகளும் சில மாறுகின்றது. அதே போன்று, அதாவது குழந்தை கருவுற்ற பின் தாயினுடைய சிந்தனைகளை, அதனுடைய ஆசை கொகுந்த நிலைகளையும் சில அந்த குழந்தை மாற்றுகின்றது. இதே போன்று குழந்தை பிறந்த பின்பு தாய் தன்னுடைய எண்ணத்தினாலும் ஆசை கொண்டு அன்பு கொண்டு குழந்தைக்கு பாலூட்டும் பொழுதும் அந்த குழந்தைக்கும் சில நிலைகள் மாறுபடுகின்றது. ஆக தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள தொடர்பு, இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் சுட்டி காட்டுகின்றார்கள். ஆக இதையெல்லாம் நாம் தெளிவாக தெரிந்து கொண்ட பின் இந்த உடல் வேறு நமது ஆன்மா வேறு என்ற நிலைகளையும் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், எண்ணத்தின் தன்மை கொண்டுதான், எண்ணத்தின் நிலை கொண்டுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அமைகிறது என்பதை பலமுறை சொல்லி இருக்கின்றேன். எண்ணத்திலே ஆசையை வளர விடுவதனால்தான் பல வேதனைகளும் எத்தனை சிக்கல்களும் மனிதனுக்கு ஏற்படுகின்றது. இவ்வெண்ணத்தை வைத்து ஒவ்வொரு ஆத்மாவும் உடலில் இருக்கும் நிலை கொண்டு, அதாவது ஓம் 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 என்ற நிலைகள் உயிரோடு ஒன்றி அந்த உயர்ந்த சக்தியை தனக்குள் சேர்த்து நாம் சக்தி வாய்ந்த நிலைகளை நமக்குள் பெருக்க பெருக்க, அதாவது முதல்ல சொன்ன மாதிரி இந்த உடல் வேறு ஆன்மா வேறு என்ற நிலைகளை, என்றால் உயிரோடு ஒன்றப்படும் பொழுது உயிர் உருவாக்கிய நிலைகளை, அதற்குத்தான் குருநாதர் இங்கே தாயும் கருவுற்ற சிசுவையும் பிரித்து காட்டுகின்றார். ஆனால் தாய் உடலிலே அந்த ஆன்மா புகுந்து கருவுற்ற பின்புதான் அது குழந்தையாக பிறக்கின்றது. இதே போன்றுதான் இந்த உயிர் இந்த உடலை உருவாக்குகின்றது. அதையும் இதையும் ஒத்து சொல்லி நம் ஆன்மாவுடைய நிலைகள் என்ன, அதாவது ஆன்மா என்றால் உயிரான்மா, நம் உயிரான்மாவுக்கும் இந்த உடலுக்கும் உண்டான தொடர்புகளையும் அதனுடைய வேறுபாடுகளையும் நாம் பிரித்து தெரிந்து கொண்டால் நாம் இந்த உடலை விட்டு சென்றால் உயிரோடு ஒன்றி ஒளியின் நிலைகளாக நாம் ஆக முடியும் என்பதற்கு, இந்த உண்மை நிலைகளை உணர்த்துவதற்குத்தான் அதையும் இதையும் சுட்டி காட்டி நமக்கு தெளிவாக காட்டுகின்றார். ஆகவே நாம் உயிரான்மாவை நாம் போற்றி பாதுகாத்து அதற்குண்டான நிலைகளை நாம் வளர்க்க வேண்டும். அதை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டால் இந்த உடலிலே நாம் அவதிப்படக்கூடிய சங்கடங்களையோ மற்ற நிலைகளையோ எண்ண வேண்டியதில்லை. காரணம், இந்த மனித வாழ்க்கையிலே எல்லாம் உறவு முறை கொண்டுதான் வாழுகின்றோம். அம்மா அப்பா குழந்தைகள் சகோதர சகோதரிகள் கணவன் மனைவி என்று இப்படி எத்தனையோ உறவு முறைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அது அன்பை வேண்டித்தான் ஒவ்வொரு நிலைகளில் நாம் செயல்படுகின்றோம். ஆனால் அந்த அன்புக்காக நாம் ஏங்கினாலும் நம் ஆன்மாவையே அதில் சில நிலைகளில் சிக்க வைத்து அதற்காக அடமானம் வைத்தது போன்றும் ஆகிவிடுகின்றோம். ஆக இதையெல்லாம் நாம் தெளிவாக தெரிந்து கொண்டு நாம் அன்புடன் பேணி காக்க வேண்டியது நம்ம உயிரான்மா என்ற நிலைகளை உணர்ந்து கொண்டோம் என்றால் இந்த உடல் வாழ்க்கையிலே நாம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் சில செயல்களையும் நாம் அதை சீர்தூக்கி பார்த்து
அதனால் நடக்கக்கூடிய விளைவுகளை எண்ணி நம்மையே நாம் வெறுத்து கொள்ளாமல், சந்தர்ப்பத்தில் நமக்குள் சில ஆசைகள் வளரவிட்டு அதனால் கஷ்டங்களும் துன்பங்களும் படும் அந்த வேதனைகளை, அதனால் வரக்கூடிய சங்கடம் என இதெல்லாம் இயற்கையுடைய நீதிகள். அந்த சங்கடத்தை நாம் ஏற்றுக்கொள்ளாமல், அதாவது முதலில் நம்மை நாம் வெறுக்கக்கூடாது என்று சொல்லுகின்றார். அடுத்து நம்முடைய அறியாது செய்யக்கூடிய ஆசைகள் வளர்த்து கொண்டதால் வரக்கூடிய சங்கடத்தை நீ ஏற்றுக்கொள்ளாதப்பா. ஆக நமக்குள் இருக்கக்கூடிய தவறை, நாம் அறியாது செய்யக்கூடிய நிலைகளை நீ மாற்றிக்கொள்ளு, அதை மாற்றிவிடு. நீ உன்னையே சிந்தித்து பார்த்து உனக்குள் வரக்கூடிய வேதனையோ துன்பமோ துயரமோ இது எல்லாமே நம்ம ஆசைகளால் தான் வருகின்றது, ஆசைகளால் தான் வந்தது என்ற உண்மையை புரிந்து கொண்டு நீ உன்னையே நீ அமைதிப்படுத்தி தெளிவான நிலையில் கொண்டு உனக்குள் இருக்கும் உயிரான ஈசனை நீ வேண்டி ஏங்கி நின்றால் உன்னுடைய ஆன்மாவும் அமைதி வருகின்றது. அந்த ஆண்டவனின் சக்தியை உனக்குள் அன்பு கொண்டதாக அது அமைகிறதப்பா என்று இதில் முக்கியமான விஷயம். அதாவது நாம் இந்த வாழ்க்கையில் எத்தனை நிலைகள் கொண்டு நம்மை நாம் வெறுக்கின்றோம், அல்லது மற்ற நிலைகளை சொல்லி நாம் வெறுப்படைகின்றோம். அதே போன்று மற்றவர்களை எண்ணி சங்கடப்படுகின்றோம், அதனால் நமக்குள்ளே சங்கடத்தை ஏற்றுக்கொள்கின்றோம். மற்றவர்களை தவறு சொல்லுகின்றோம், ஆனால் அந்த தவறும் நமக்குள் வந்து விடுகின்றது. இதனால் எத்தனையோ வேதனைகளும் துன்பங்களும் நமக்குள் இடைவிடாது இந்த வாழ்க்கையில் எதையோ எண்ணி நாம் சதா எத்தனையோ அல்லல் பட்டு கொண்டிருக்கின்றோம். அதைத்தான் நீங்க சமப்படுத்தும் நிலையாக நம்மை நாம் வெறுக்கக்கூடாது, சங்கடத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, தவறை நம்மை அறியாது வரக்கூடிய நிலைகளை நாமே மாற்றி நமக்குள்ளேதான் நம்முடைய எண்ணத்தினால் தான் இத்தனையும் வருகிறது என்பது நம்மையே நாம் அமைதிப்படுத்தி சமப்படுத்தி நமக்குள் ஆண்டவன் இருக்கின்றான், நமக்குள் ஈசன் இருக்கின்றான் என்று நாம் நம்மையே நாம் தெளிவாக தெரிந்து கொண்டால் நமக்கே நாம் நண்பனாக, நமக்கே நாம் அந்த தெய்வீக நிலையிலாக பெற முடியும். காரணம், நாம் மனநிலையில் தெரிந்தோ தெரியாமலே செய்யக்கூடிய தீய விளைவுகள் அது எதுவாக இருந்தாலும் சரி, அறியாத வயதாக இருந்தாலும் சரி, அதனுடைய பாவ புண்ணியங்களுக்கு அதனுடைய நிலையை நாம் தான் அனுபவிக்க முடியுமே தவிர பிறரை எண்ணி பார்த்திடவும் முடியாது, பிறரை குறை கூறவும் முடியாது, பிறரை காரணம் காட்டவும் முடியாது. ஆக படும் கஷ்ட நஷ்டங்களுக்கு தனிப்பட்ட நிலையில் ஆண்டவனா பொறுப்பாளி? ஆண்டவனுக்கு வேறு வேலை இல்லையா? ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவனை எப்படி பொறுப்பாளியாக்க முடியும்? ஆகவே எந்த ஆண்டவன் என்று நாம் சொல்லுகின்றோமோ, அந்த ஆண்டவனை காண வேண்டும் என்று சொல்லுகின்றோமோ, அதை நம்மை நாமே நம்முடைய சுவாசத்தையும் நம்முடைய எண்ணத்தையும் பரிசுத்தப்படுத்தி கொண்டு அந்த ஆண்டவனுடைய நிலைகளை நாம் தியான நிலைகள் கொண்டு எண்ணினால் அதுவே முழுமை பெற்ற நிலையாகி நாமே அந்த தெய்வ சக்தி கொண்டதாக அந்த ஆண்டவனுடைய பரிபூர்ண ஆசியை பெற தகுதி உள்ளவர்களாகிறோம் என்பதை இதில் தெளிவாக உணர்த்துகின்றார். அதாவது இதில் முக்கியமாக இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால், நாம் வேறு, நம் உயிரான்மா, இந்த உடல் வேறு, இந்த உயிரான்மா வேறு. நாம் தான் அந்த தெய்வீக பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்காக நம்மை நாம் வெறுக்காமல், சங்கடத்தை ஏற்றுக்கொள்ளாமல், தவறையோ மற்ற நிலையிலோ நம்மை நாம் சீர்தூக்கி பார்த்து நம்முடைய எண்ணத்தால் தான் வருகிறது என்பதை நாமே அமைதிப்படுத்தி நாமே அந்த உயர்ந்த உணர்வை பெறக்கூடிய தகுதிக்கு வந்துவிட்டால் நமக்கே அந்த ஆண்டவனுடைய முழுமையான ஆசீர்வாதம் கிடைக்கின்றதப்பா என்று நம்மை நாம் சீர்படுத்தி நம்மை நாம் பக்குவப்படுத்தி நம்மையே ஞான வழியில் செம்மையாக செழிப்பாக தெளிவாக தெளிந்த நிலையில் கொண்டு அழைத்துச் செல்லும் நிலையாக இங்கே தனக்குத்தானே உண்மை உணரும் நிலைகளுக்கு மாமகர் ஈஸ்வராய குருவர் நமக்கு வழிகாட்டுகின்றார்கள்.